பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையில் அதிகாலை வேளையில் நாம் ஒருமித்து தேவனுடைய வார்த்தையை தியானித்து செபிக்க தந்த நேரத்துக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிக்கிறேன். அதன் பின்பகுதி இப்படி சொல்லுது: கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள், அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள், அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். மனம் திரும்பாத பட்சத்தில் உலகத்துக்கு நேராய், ஆசை இச்சைகளுக்கு நேராய், ஆசாபாசங்களுக்கு நேராய் நம்முடைய மனம் திரும்பி இருக்கிற வேளைகளில் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லலாம். சில வேளையை ஜெபிக்கலாம், வேதம் கூட வாசிக்கலாம். நம்முடைய மனமோ கர்த்தர் மேல் அல்லாதபடி உலகத்தின் மேல், ஆசைகள் மேல் இருக்கிற பட்சத்தில் தேவன் மௌனமாயிருப்பார். நம்முடைய ஜெபம் தேவன் பதில் தருவதில்லை. இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளையாய் கேஷுவல் ஜெபம், நான் ஜெபிக்கிறேன், கோயிலுக்கு போகிறேன், பாடுறேன், காணிக்கை கொடுக்கிறேன் என்கிற அந்த நிலையில் நீ காணப்படலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீ எல்லாம் செய்கிறது, ஆனால் உன்னுடைய மனமோ உலகத்தை நோக்கி, உலகத்தின் ஆசை இச்சைகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. உன்னுடைய மனம் கிறிஸ்துவிடத்தில் திரும்பட்டும். அப்பொழுது விண்ணப்பம் கேட்டு உன் பலவீனம் மாறும், உன் வியாதி மாறும், உன்னை குணமாக்குவார். இந்த காலை வேளையில் நம்முடைய இருதயத்தை திருப்போமா? அவர்கள் மனம் திரும்புவார்கள், அப்பொழுது அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். இந்த வார்த்தை இருதயத்தில் பதித்துக்கொள். மனம் திரும்ப வேண்டிய இடங்களை திரும்பு, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள. ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக துதிக்கிறேன். விசேஷமாய் அன்பு தகப்பனே, யார் யார் பலவீனத்தோடு, வியாதிகளோடு, துன்பங்களோடு ஜெபித்தும் என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்கிற ஆதங்கத்தோடு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை கண்டு ஆண்டவரே என்னோடு இணைந்து ஜெபிக்கலாம். அவர்களுடைய இருதயங்களில் எந்த மனம் எந்த திசைக்கு நேராக இருக்கிறது என்பதை உணர்த்தி கொடுப்பீராக. தேவனை விட்டு விலகுகிற மனம், தேவனுடைய சார்ந்து கொள்ளாத மனம் எந்த சூழ்நிலையில் இருப்பதை உணரச் செய்வீராக. மனம் திரும்ப செய்வீராக. அந்த காரியங்களை திரும்பும் போது விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பீர், வேண்டுதலுக்கு பதில் கொடுப்பீர் என்பதை இந்த நாளில் உணரச் செய்ததுக்காக நன்றி. அவரோடும் தொடர்ந்து பேசும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. நான் தொடர்ந்து ஜெபிப்போம், மனம் திரும்பி ஜெபிப்போம், விண்ணப்பம் கேட்கப்படும். God bless you. Praise the Lord.